அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவியாக, இந்திய தேசத்தின் தலைவியாக, நாளை இந்திய பிரதமராக, தமிழ்நாட்டு முதல் பெண்மணி, தமிழ் பேசக்கூடிய இந்திய பிரதமராக என்னுடைய இலக்கு அனைத்து மக்களுக்கும் இலவசமான கல்வி, இலவசமான மருத்துவம் முழுமையாக்கப்பட வேண்டும். வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கப்பட வேண்டும். மேலை நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய உணவுகள் தடை சட்டம் கொண்டு வந்து அமலாக்கம் செய்யப்பட வேண்டும். விவசாய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேலோங்க செய்யப்பட வேண்டும். அவர்கள் கேட்கும் அந்த விளைச்சலுக்குரிய விலைப்பட்டியல் அரசு அங்கீகரிக்கப்பட்டு முழுமையாக அவர்களிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம், தொழில் உற்பத்திக்குரிய விலைப்பட்டியல் மற்றும் நேரடியாக கொள்முதல் செய்யும் திட்டம் அனைத்துமே நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது கட்டாய சட்டமாக்கப்படும். அது மட்டுமில்லை, இன்றைய சூழல் தமிழ்நாட்டுடைய கடன் 8 லட்சம் கோடிக்கு மேலே சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் மக்களிடத்திலிருந்து வரிகளுக்கு மேலே வரிகளை எடுத்து கொண்டிருக்கும் இந்த தமிழக, அதிலும் இந்த திருநங்கை திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்காவது மக்களுடைய நலனை கருதி இருக்கிறதா? இன்றைக்கு தீய சக்தியாக மக்களிடத்தில் இருக்கும் பணத்தை மட்டுமே மிகப்பெரிய அளவில் வரிகளுக்கு மேல் வரிகளை எடுத்து கொண்டிருக்கிறது. இதை அனைத்துமே இன்றைய மத்திய அரசு கவனித்து கொண்டிருந்தாலும் இதற்குரிய தீர்வுகள் கண்டிப்பாக எட்டப்பட வேண்டும். நம்முடைய கடன்கள் குறைக்கப்படாமல் இன்றைக்கும் மிகப்பெரிய அளவில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதற்குரிய தீர்வு கண்டிப்பாக வேண்டும் என்பதே மக்களின் தீர்ப்பாக இங்கே நான் வலியுறுத்துகிறேன். நன்றி.